ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிறிஸ்வாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் மை கிறிஸ்வாஸ் கிச்சனை ரொம்ப சூப்பரான பக்கோடா குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பக்கோடா குழம்பு பண்ணுறதுக்கு இப்போ நாம் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி தோல் சீவிட்டு இந்த மாதிரி 1-2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக சோம்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சால்ட் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் துவரம்பருப்பு 1/2 கப் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நாம் சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பு கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போது 1/2 கப் துவரம்பருப்புக்கு நான் 1 கப் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். இதையும் அதே மாதிரி 1 மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊற வச்சுட்டு நான் எடுத்துருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதை நாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. பாருங்கள், தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நாம் இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா இது கூட நான் இன்றைக்கி 2 சின்ன பச்சை மிளகாய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். 3 பல் பூண்டு, அதையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி 2ஐயும் நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நாம் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நம்மளோட பக்கோடா மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பக்கோடா பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு இதில் நாம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் பண்ணி வச்சுருக்க பக்கோடா மாவை கொஞ்சமாக பக்கோடா ஷேப்க்கு எடுத்து போட்டுக்கலாம். ஷேப் முக்கியம் இல்லை, உங்கள் கையில் கொஞ்சமாக எடுத்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. இது நமக்கு ரொம்ப கிறிஸ்பியாக வரணும் அப்படின்றது முக்கியம் இல்லை. ஏன்னா நம்ம இதை பக்கோடா பண்ணதுக்கப்புறமா இதை மறுபடியும் நம்ம கிரேவி தான் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு ரொம்ப கிறிஸ்பியாக வேண்டாம். நம்ம இதை நல்லா திருப்பி போட்டுட்டு எல்லா சைடும் நமக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை இதே மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ கொஞ்சம் நமக்கு கலர் மாறி இருக்குது. இன்னுமே வேகணும். இதனால் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ ஓரளவு நல்ல கோல்டன் கலர் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆயிடுச்சு. நல்ல கோல்டன் கலரில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு நல்லா கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறமா இதை நாம் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இதே மாதிரி நம்ம பண்ணி வச்சுருக்க மித்த பேட்சஸையும் எடுத்து கொஞ்சமாக பண்ணி பக்கோடா பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் பக்கோடா பண்ணி எடுத்தாச்சு. நமக்கு இவ்வளோ பக்கோடாஸ் கிடச்சிருக்கு. எவ்வளோ சூப்பராக நம்ம பக்கோடா ரெடியாக இருக்குதுன்னு பாருங்கள். இதில் பாதி காலி ஆகிடும், பொரிச்சு வைக்கையிலே காலி ஆகிடும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம குழம்பு பண்ணுறதுக்கு பக்கோடா பொரிச்சோம் இல்லையா, அதே ஆயில் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு சின்ன பட்டை, 2 பிரியாணி இலை, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம ஒரு 5-6 7 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா தோல் உரிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட நாம் ஆனியன் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சின்ன வெங்காயம் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் தான். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம தக்காளி சேர்த்துப்போம். தக்காளி நிறைய எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு நம்ம புளி இந்த குழம்புக்கு எதுவும் சேர்க்க மாட்டோம். அதனால் தக்காளி அதிகமாக இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ தக்காளி சேர்த்தாச்சு. இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன்.
சால்ட் சேர்க்கும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பக்கோடாக்கும் வந்து சால்ட்டு சேர்த்துருக்கோம். பாருங்கள், நல்லா மேஷ் ஆகிடுச்சு நம்மளோட தக்காளி. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் போல் நான் இன்றைக்கி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நான் வந்து வீட்டில் செஞ்ச மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு வேளை நீங்கள் கடையில் வாங்குறீங்க அப்படின்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்மளோட வெங்காயம் தக்காளி கூட இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த ஆயில் வந்து நல்லா இந்த மசாலாவில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா இதில் நாம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து இன்றைக்கி நான் 2 கிளாஸ் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். நம்ம தண்ணி வந்து கொதித்து வந்ததுக்கப்புறம் பக்கோடா சேர்க்குறப்போ பக்கோடா வந்து தண்ணி எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். அதனால் நமக்கு வந்து கிரேவி வந்து கம்மியாக கிடைக்கும். ஸோ நீங்கள் தண்ணிக்கு வந்து 2 கிளாஸ்க்கு மேலே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம பக்கோடா அப்சர்வ் பண்ணது போக நமக்கு கிரேவி இருக்கும். அதான் சொல்கிறேன். பாருங்கள், இப்போ நமக்கு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. அந்த பச்சை வாசனை எதுவுமே இல்லை மசாலாவோடது. நல்லா கமகமன்னு நல்லா வாசமாக இருக்குது. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்மளோட பக்கோடாவை இதில் அதை அப்படி எடுத்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நம்ம பக்கோடா சேர்த்ததுக்கப்புறமா குழம்பு வந்து ரொம்ப நேரம் இருக்கணும்னு கிடையாது. ஒரு 2 மினிட்ஸ் இருந்தாலே போதும். ஏன்னா நம்ம பக்கோடா வந்து ஆல்ரெடி நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. கிரேவியும் வந்து ஆல்ரெடி நல்லா கொதிக்க வச்சாச்சு. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் இருந்தாலே போதும். பாருங்கள், இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா நான் வந்து ஒரு 2 பல் தேங்காவை அரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து கடைசியாக போட்டோன்னா நமக்கு கொஞ்சம் அந்த தேங்காயோட ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். கிரேவியும் கொஞ்சம் திக்னஸ் இருக்கும். அதுக்காக தான் சேர்க்குறோம். இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். தேங்காய் சேர்த்துட்டு நம்ம அடுப்பில் வைக்கக்கூடாது. ஸோ தேங்காய் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இது கூட நம்ம கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போது நம்மளோட பக்கோடா குழம்பு ரொம்ப சுட சூப்பராக ரெடியாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து சைடிஷ் எதுவுமே தேவையில்லை, அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்றதை என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை கிறிஸ்பாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.